நாளைய மறுதினம் 15 மே மாதம் 2025 வியாழக்கிழமை, அதாவது விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் வசந்தரதம் ரிஷப மாதம் வைகாசி மாதம் வியாழக்கிழமை திருதியை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கூடிய திருதியையும் சேர்ந்து வருகின்றது. இது நமக்கெல்லாம் தெரியும். கேட்டையும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருகின்ற கூடா நாள் பிரபலாஷ்ட யோகம் என்கின்ற ஒரு நாளாக அமைகின்றது. ஆனாலும் பெருமாளுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் மிக மிக அற்புதமான ஒரு திருநாள். எவ்வளவு பெரிய கர்ம வினைகளையும் ஒரு கண் இமைக்கும் நேரத்திலே பொசுக்கி பஸ்மமாக்கும் ஒரு அற்புதமான திருநாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசி மற்றும் மிதுன ராசி மீன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே ஒரு முறை கலந்து கொண்டு நீங்கள் ஆற்றுகின்ற பூஜையில் அத்தனை விதமான நன்மைகளும் கிடைக்கும். மேலும் நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுவாக காலை சூரிய உதயம் முதல் மதியம் 2 மணி 8 வரை கடுமையான கூடாத நாள் பிரபலாஷ்ட யோகம் என்று சொல்லுகின்றமோ. மரண யோகம் கரிநாள், இதைவிட மோசமான கடுமையான நாள். பிரயாணங்கள் தவிர்க்க வேண்டும். நல்ல பேச்சுவார்த்தைகள், சுபமுகூர்த்தம், வீடு கிரக பிரவேசம், இப்படி பல நல்ல காரியங்கள், துணி மணி வாங்குவது, சிறு பொருள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவதை தயவு செய்து தவிர்த்துவிடவும். எதிர்வினை சக்திகள் அதிகமாக இருப்பதால் இது இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு, அதாவது எந்த ஆலயத்திற்கும் இது பொருந்தாது. ஆலய பூஜை மட்டும் செய்யலாம். இருந்தாலும் கும்பாபிஷேகத்தை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் மீண்டும் அந்த கும்பாபிஷேகம் நல்ல விதத்தில் நடந்து மேலும் மேலும் அந்த ஊர் சிறப்பாக இருப்பதற்கு அந்த பெருமாளுக்கு உள்ள நல்ல நாளாக தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று, வருகின்ற கேட்டை நட்சத்திரத்திலே பரிகாரம் செய்கின்ற அதே நட்சத்திர ஆலயத்திற்கு யார் ஒருத்தர் சென்று வருகின்றார்களோ, அதாவது பசுபதி கோவில் தஞ்சாவூர் பாபநாசம் அருகிலே போகின்ற வழியிலே செல்கின்ற மார்க்கத்திலே உள்ள பசுபதி கோயிலிலே நடைபெறுகின்ற பொது யாக நிகழ்ச்சிகள், பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியில் யார் ஒருத்தர் பங்கு கொண்டாலும் கோடான கோடி நல் பலன்கள் ஒன்று அதிசயமாக கெட்டும். இந்த திருதியை திதியானது மாலை 4 மணி 4 வரை அன்று இருக்கின்றது. அந்த நேரத்திலே மதியம் 2 மணி 8 மேல் மூல நட்சத்திரம் வருவதால் அருகில் உள்ள ஆலயத்திலோ அருகில் உள்ள கோசாலையிலோ பசுக்களுக்கு வயிறார கோதுமை தவிடுடன் உப்பு கலந்த நீரை, அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு உப்பு கலந்த நீரை எத்தனை பசுக்களுக்கு இடுகின்றீர்களோ முத்து முத்தாக பணமுழை கொட்டும், தரித்திரம் நீங்கும். இப்பொழுது இறைவனை நம்பும் பொழுது உங்களுக்கு நல்ல குணப்பாடுகள் தெரியும். குணமாகிவிட்டது. ஏதோ பெரிய பயந்துட்டே இருந்தேன், ஒரு ஆஸ்பத்திரியில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கணுன்ட்டு இருந்தோம், நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படி என்று நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காலத்துக்கு, நல்ல தான தர்மத்திற்கு உங்களுக்கு இறைவன் பெரு வாய்ப்பாக, வீணான முறையிலே பணத்தை செலவழித்து அத்தனையும் போய்விட்டது, சொத்து போய்விட்டது, நகை போய்விட்டது, பல லட்சம் செலவழித்து விட்டோமே, இனிமேல் நமக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு நிலை, உடலில் அதே வியாதி தொடர்ந்து இருப்பது, இவைகளெல்லாம் நீங்கி, ஆனால் ஒரு குரு சொன்னதை யார் ஒருவர் மறுத்து அதற்கு நேர்மாறாக எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதனுடைய விளைவுகள் நன்மையாக இருப்பது இல்லை, இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. இப்போ என்ன சொல்லுவோம், நேற்று பேசினோம், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நம்ம வாத்தியாரை ஒரு அடியார் கேட்டார். ஒரு உழவார திருப்பணியிலே, ஒரு கோவிலிலே, ஒரு ஆலயத்திலே. அப்பொழுது வாத்தியார் சிரித்து கொண்டு, என்னையா கேட்குறீங்க, நீங்களே சொல்லுவீங்க, நேற்றே தேவலை போல இருக்கு, இன்னைக்கு மோசமாக இருக்கு அப்படின்னு.
ஒரு அடியார் சொல்ல போயிறார், அட இன்னைக்கே தேவலை போல இருக்குப்பா, நாளைக்கு எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்குப்பா. அந்த நிலை சூழ்நிலை கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கின்றது. மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் இப்பொழுது ஜென்மத்திலே கடுமையான முறையிலே விரய சனியானவன், அதாவது மீனராசிக்கு 12ஆம் பாவாதிபதியானவன் மீனராசியிலே ஏற்றம் பெற்று இருப்பதால், அமர்ந்து இருப்பதால், ஆனால் தனுர் ராசி குரு பார்த்தாலும் 9ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் குரு அமர்ந்து இருக்கின்ற இடம் பாதகாதிபதி இடத்திலே உட்கார்ந்திருக்கார். நாம் ஜோதிஷம் இப்பொழுது போக வேண்டாம், அது பெரும் கடல். ஆகினால எல்லோருக்கும் எல்லா விதமான, அதுவும் இந்த அக்னி நட்சத்திரத்திலே வருஷா வருஷம் அக்னி நட்சத்திரம் தான் வருது, விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நெல்லித்தோப்பில் வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலம் நெல்லிவனம், நெல்லிக்காடு. இது ஆளவந்தாருக்கு பெருமாள் திருக்காட்சி கொடுத்து அப்படியே நடந்து வந்து ஒரு ஒளியானது அங்கே அப்படியே நீண்ட நெடுஞ்சாங்கடையாக படுத்திருந்ததை ஆளவந்தார் அப்படி நவபாஷான மூலிகைகளால் ஆன அந்த பெருமாளுக்கு, அதாவது அபிஷேகம் கிடையாது, சாம்பிராணி தைல காப்பை நாளை செவ்வாய்க்கிழமையிலிருந்து தொடர்ந்து ஒரு மண்டலம் சாட்டுவதாக எத்தனிக்கப்பட்டுள்ளது. ஒரு லிட்டர் தைலமானது குறைந்தது நாம் செலவு செய்து தயாரிப்பதற்கு குறைந்தது 2000 ரூபா செலவாகும். ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தில் 4 பேர் 3 பேர் ஆளுக்கு சிறிது தொகையை போட்டு நான் கொடுக்கின்ற எண்ணுக்கு உடனடியாக நீங்கள் அந்த தொகையை கொடுத்தும் நிறைய தாமர புஷ்பத்தால் இந்த பெருமானுடைய திருமேனியை அப்படியே மாலைகளாகும், உதிரி புஷ்பத்தினால, தாமரையினுடைய முழு தாமரையினால 1008 நாமாவளிகளால் அந்த பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வதும் ஒரு அற்புதமான நல்ல பலன்களை தரும். தாமரையிலே குடிகொண்டிருக்கின்ற மகாலட்சுமியும் சரஸ்வதியும் உங்களுக்கு சேர்ந்து அருள் பாலிக்கும் அற்புத நல்ல நாளே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம். இதில் கடுமையான வறட்சி நிலவுகின்ற இடமாக இருப்பதாலும், கோடையாக இருப்பதாலும், அக்னி நட்சத்திரமாக இருப்பதாலும், கூடாத நாள் கேட்டை நட்சத்திரம் கூடிய வியாழக்கிழமை வருகின்ற கூடாத நாள் என்கின்ற பிரபலாஷ்ட யோகம் வருவதனால் நீங்கள் செய்கின்ற தானத்தினுடைய பலன் ஒன்று பல கோடியாக மாறி உங்களுக்கு அப்படியே விபரீத ராஜயோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகத்தை தருகின்ற ராஜயோகத்தை, நல்ல பதவிகளை, மந்திரிகள், ராஜாக்கள், ஏன் பிரதம மந்திரிகள் போல நாளைக்கு எதிர்காலத்திலே பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக விரும்புபவர்கள், வீடு வாசல் கடன்கள் தீர்வதற்கு, குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இதில் பங்கு கொண்டு நீங்கள் வழிபட்டால் ஒரே ஒரு தடவை உங்கள் ஆயுளில் இதைப்போல் ஒரு பரிகாரம், ஒரு வழிபாடு, திருவிளக்கு ஏற்றுது, நீர்க்கோளமாவை இடுவதல் மற்றும் சப்த மாதர்கள் பூஜை, இப்படி பசு கோ பூஜை, கஜ பூஜை, அஸ்வ பூஜை, குதிரை பூஜை மற்றும் சிறப்பான பாலிகை பூஜை, பாலிகை கரைத்தல், அன்னதான பெருவிழா. அன்னதானம் என்று ஏதோ ஒரு துணையில் கிடையாது, அகண்ட அன்னதானம். வயிறார குளிர குளிர நீர்மோர், கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி பழச்சாறுகளை தானம் கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்து உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் மேலும் மேலும் விருத்தியாகுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம், அதாவது உள் அழற்சி சமூலம். உள் அழற்சினா என்ன? மனசுல எத்தனையோ வேதனை இருக்கும், இருந்தாலும் அதையும் சமாளித்து கொண்டு ஓட்டுகின்றீர்கள். அதுபோல் வராமல் பஸ்பமாக்கி எதிர்காலத்திலும் இனிமேல் எப்பொழுதும் மனசுக்குள்ளேயே போட்டு வாட்டி எடுக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் ஏதோ ஒரு தொந்தரவு, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு மன கஷ்டம், குடும்ப பாரம் தாங்களையே, வேலைக்கு உடனும் வேலை 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 வேலை, சாப்பாடு இல்லை, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், தூக்கமில்லை, இப்படி பாடுபடுகின்ற, ஓடி ஓடி கஷ்டப்படுகின்ற குடும்பம் ஏராளம், கோடிக்கணக்கில் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்தால் என்ன பலனோ அதே பலனை இந்த திருப்பனந்தாள் சோழபுரம் மீன் சுருட்டி அருகில் உள்ள சிவாலயத்திற்கு ருத்ராட்ச கோடி சித்தருடைய ஆலயத்தில் அற்புதமான அபிஷேக ஆராதனை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்திலே
16 ஷோடச புஜ 16 திருக்கரங்களை கொண்ட துர்க்கைக்கு அபிஷேக ஆராதனை, மஞ்சள் காப்பு இட்டு வழிபடும் அற்புதமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகி கொண்டிருக்கின்றது. நான் கொடுக்கின்ற அதே எண்ணிற்கு உங்களது காணிக்கை தயவு செய்து அன்புடன் சொல்கிறேன், கண்டிப்பாக சேர வேண்டும். எங்கள்கிட்ட ஜாதகம் எப்படி இருக்கு, வீடு கட்டலாமா, நின்று போச்சு, சண்டை வம்பு, வைத்தியர்கள் டாக்டர்கள் கொடுக்கின்ற மருந்துகளிலே கொடுக்கின்ற சிகிச்சையிலே பல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. பிரயாணிகள் கண்டிப்பாக தோல்வியடையும். எந்த கொடுக்கல் வாங்கலையும் நீங்கள் இப்பொழுதே முன்கூட்டி திட்டமிட்டு பிளான் செய்தால் நீங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், காபந்து செய்து கொள்ளலாம். ஒரு கவலையும் வராது. இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும்? எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.